பிரைஸ் தி லார்ட். நாம இயேசுனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இயேசுவுக்கு பிடிக்காத, இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது என்னன்னா ஜாதி பார்க்கறது. நம்ம அந்நியர்களோட கலந்து இருக்கும் பொழுது, அந்நிய ஜனமா இருக்கும்போது ஜாதி பார்த்தோம். சரி, கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகும் ஜாதி பார்க்கறது சரியா? நம்ம வாழ்க்கையே சொல்லுவோம் ஜாதி பார்க்க கூடாது, ஏசப்பாவுக்கு எல்லாருமே சமம்னு சொல்லுவோம். ஆனா நம்முடைய பிள்ளைகளுடைய திருமணம், நமக்கு நெருங்கின உறவினர்களுடைய திருமணம் இப்படின்னு வரும் பொழுது நம்ம என்ன செய்வோம்னா ஜாதி பார்ப்போம். நாடார்னா நாடார் வேணும், கவுண்டர்னா கவுண்டர் வேணும், இந்த ஜாதினா இந்த ஜாதி வேணும். இன்னும் ஒரு சிலர் மேல போய் நான் ஜாதி பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு நான் நாடார் தான், எந்த கேஸ்டா வேணா இருக்கட்டும், ஆனா எஸ்சியா மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அநேக பேரை நான் அந்த மாதிரி பாக்குறேன். இது சரியா? வேதத்தின்படி இது வேதத்தின்படி ரொம்ப தவறான காரியம். நம்முடைய வேதத்துல ஜாதியை பத்தி எங்காவது சொல்லப்பட்டிருக்குதா? ஆமாங்க, நிச்சயமா சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமும் முதல் அதிகாரத்திலேயே சொல்லப்பட்டிருக்குது. முதல் அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியானது தங்களுடைய கனிகளையும் புல்லுகளையும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதைகளுடைய கனிகளை பூண்டுகளையும் முளைப்பிக்க கடவுதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. மிருகங்கள் எதா இருந்தாலும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே அது அதை பெருக கடவுதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஜாதி அப்படின்னா இந்த இடத்துல எதை குறிப்பிடாருன்னா, முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க, இனம். புல்லு பூண்டு மரம் செடி கொடிகள்லாம், மாமரம்னா அது மாமரம் என்ற இனத்தை தான் அது தொடர்ந்து இனப்பெருக்கம் செஞ்சுட்டே வரும். மிருகங்களும் அப்படிதான், காக்கானா காக்கா தான் காக்காக்கு பிறக்கும். அந்த இனத்தை தான் இந்த இடத்துல ஜாதின்னு குறிப்பிடுறாரு. இதை தவிர நமக்கு வேதத்துல ஜாதி என்று மனுஷர்களிடையே எதுவும் பிரிக்கப்படல. மனுஷனா மனுஷ ஜாதி தான். வேதத்துல அப்போஸ்தலர் 17:26வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணினார்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒரே ரத்தத்தினால தோன்றப்பட்ட நமக்குள்ள எப்படிங்க ஜாதி வரும்? ஆதாம் ஏவாள் என்ற ஒரு மனுஷன் இடத்துல இருந்து தானே நம்ம பிறந்து வந்தோம். ஒரே ரத்தத்தினால தான் அவர் தோன்ற பண்ணினார். அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட நமக்குள்ள ஜாதி எங்க இருந்து வந்தது? இந்து ஜனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர்கள் கடவுள் என்று சொல்லப்படுகிற கடவுளுடைய தலையிலிருந்து பிறந்தது பிராமணர்கள், தோல்ல இருந்து பிறந்தது சத்திரியர்கள், தொடையில இருந்து பிறந்தது வைஷ்யன், பாதத்துல இருந்து பிறந்தது சூத்திரர்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. ஆனா நம்ம சொல்றோம், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறாரு? ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணினார். ஒரே ஆதாம் ஏவாள்ல இருந்தா நம்ம பிறந்தோன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்து நம்ம எப்படி நம்ம ஜாதியை பார்க்க முடியும்? ஒரே ரத்தம் தெரிஞ்சிச்சு, ஜாதியை பார்க்கறது தவறு தானே. இனிமேலாவது ஜாதி பார்க்கிற கிறிஸ்தவர்கள் மனம் திரும்புங்க.